சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி. இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கணும், தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கசகசா, அப்புறம் 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ தக்காளி அரைச்சாச்சு, இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை அரைச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த பவுடர் அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குனீங்கன்னா அப்படின்னா தான் அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி 2 தக்காளி, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வேகணும் இந்த தக்காளியும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசால் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு பவுடர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகு, சீரகம், அப்புறம் கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு கிரேவி செய்கிறேன். நீங்கள் குழம்பு வேணும் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிக்கனை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாமே இந்த சிக்கன் மேலே படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். அதனால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு டம்ளரும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இது நல்லா வந்து நீங்கள் மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா நம்மளோட சிக்கன் ரெடி. இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சோன்னா நம்மளோட சிக்கன் ரெடி. நான் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ரொம்ப அடி பிடிக்கிறதுனால நான் வந்து வேறு தவாவில் வந்து இந்த சிக்கனை மாற்றி வேக வைக்க போகிறேன். இப்போது வேறு தவாவில் மாற்றி நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வற்றி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக இருக்கனால. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.